ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சிஸ் யூசர் நேம் வந்து சிஸ்ன்னு கொடுங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்க? இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் அட்மின் தான் கொடுக்க சொல்லியிருந்தீங்க. அந்த பாஸ்வேர்டு அப்படியே கொடுத்துங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு. இப்போ லாகின் பண்ணிடுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்க. இது என்ன ப்ரோ? இது தனியாக அது நெவர் கொடுத்துங்க. அதெல்லாம் தான் அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் யூசர்ஸ். ஸோ அதில் ஹச்ஆர் கிளிக் பண்ணுங்க. ஹச்ஆர் கிளிக் பண்ணுங்க. இருக்கு பாருங்க. அதில் வந்து பாஸ்வேர்டு அட்மின் கொடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அட்மின் கொடுங்க. அப்புறம் ப்ரோ அது கீழே லாக்டுன்னு இருக்கா? ஆமாம் ப்ரோ. அதை அன்லாக்டாக மாற்றிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிபிஓ கிளிக் பண்ணி செக் பண்ணுங்க. டிபிஎன் இருக்கா? யூசர் ப்ரிவிலேஜஸில் செக் ஆல் கொடுங்க. கீழே இருக்கு பாருங்க. செக் ஆல் கொடுத்துருங்க. அந்த டிபிஓ கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் கிளிக் ஆகாமல் பண்ணுங்க. டிபி ஓகே. இப்போ மேலே ஆல்டர் யூசர் கொடுத்துருங்க. அவ்வளோதானே ப்ரோ? ஆல்டர் யூசர் கொடுங்க. யூசர் நேம் வந்து இப்போ லாக் அவுட் பண்ணிடுங்க. லாக் அவுட் பண்ணிட்டீங்களா? திருப்பி லாகின். இனிமேல் இப்படி லாகின் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹச்ஆர் லாகின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஹச்ஆர் பாஸ்வேர்டு வந்து அட்மின் SQL கமாண்ட்ஸ். ஸோ இந்த லிங்க் என்ன பண்ணிங்கன்னா புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்க ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. கால் டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே.